ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது மட்டன் இந்த மாதிரி மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரைட் அனியன், ஒரு முட்டை, தக்காளி அரைச்சது, கடலை மாவு, தயிர், பிரெட் க்ரம்ஸ், பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் பொடி அரைச்சது, சில்லி பவுடர், தனியா பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சால்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரைட் அனியன்ஸை தயிரோடு சேர்த்து மிக்சரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மட்டனை மிக்சரில் போட்டுக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூளுங்களில் ஃபஸ்ட்டு தனியா தூள் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சோம்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கசகசாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையும் இதிலேயே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம மட்டனை மசாலாலாம் சேர்த்து அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரும் ஃப்ரைட் அனியன்ஸும் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மட்டனில் கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கடலை மாவையை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நமக்கு உருட்டி உருண்டையாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லா பாகமும் பட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இந்த மட்டன் மசாலாவை உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்க்காக நீங்கள் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பால்ஸ் எல்லாம் ரெடியாக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மெதுவாக இதை திருப்பி போட்டு நம்ம லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ண
ஆயிலே நம்ம கறிக்கான மசாலாவை சேர்த்து வதக்கிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கினதும் இங்கே பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஃப்ரைட் அனியன்ஸையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லா ஒரு 2 to 5 minutes கிட்ட நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். கூடவே கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 minutes நல்லா நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். ஒரு 2 minutes நல்லா வதக்கினதும் இங்கே அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனும் தயிரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு ஏற்ற தண்ணியை கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய் காற்றே, நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் கோலா உருண்டை எல்லாத்தையும் நம்ம இந்த குழம்புல போட்டு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு நல்லா 5 minutes இந்த குழம்பு கொதிக்கட்டும். இந்த நம்ம உருட்டி போட்டிருக்கிற மட்டன்லெல்லாம் இந்த கிரேவி நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மட்டன் கோலா உருண்டை கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.